வெல்கம் டு குக் வித் மாலதி. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மேலே இருக்க காம்பு கொஞ்சம் இருக்கிற மாதிரி வெட்டி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போ வந்து எப்படி கட் பண்ணோன்னா இந்த மாதிரி கீழே வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு உங்களுக்கு நம்ம அந்த இதை கட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் குழம்பு செய்யும் போது மசாலாலாம் உள்ளே இறங்காமல் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம்லாம் இல்லாமல் எனக்கு இருக்குதுன்னு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் ஒரு பொடி தயார் பண்ணிவிட்டு நான் இதில் வச்சுட்டு நான் குழம்பு செய்ய போகிறேன். அந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துட்டோம். இதில் சாம்பார் தூள் நம்ம வந்து எப்போ குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு இந்த கத்திரிக்காய் நம்ம எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயையும் போட்டுட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மிளகாத்தூள் போடும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு ஆமாம், எனக்கு என்ன கண்ணில் போட்டு ஒரு டைம் அதான் ஞாபகம் வருது. நான் உங்க வீட்டில் எடுத்துடுவோம் கண்ணில் மேடம். அப்புறம் மிளகாத்தூள் இப்போ ஞாபகம் இல்லை, நம்ம வந்து சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஞாபகம் இருக்கா? மாங்காய், பச்சை மாங்காயில வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி போட்டு இப்படி தான் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பண்ணுறதை விட அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம ஸ்கூலில் நெல்லிக்காய், இந்த மாதிரி மிளகாய், அப்புறம் இலந்த வடைன்னு சொல்லுவாங்க, இலந்த வடை, அது வாங்கி சாப்பிடுவோம். கிழக்காய், ஆமாம், அது வந்து கோணப்புளி இல்லை, அதுக்கு பேர் என்ன? கோணப்புளிங்க தான், வேற என்ன? கொடுக்காப்புளி. நிறைய பேர் இருக்கு. ஆனால் அதெல்லாம் எனக்கும் நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் அந்த டைமில் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு கத்திரிக்காய் வேஸ்ட் ஆயிடுச்சு, இதில் சொத்தை இருந்தது. அதனால் இப்போ இதெல்லாம் போட்டுட்டோம். இப்போ எப்படி குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் வந்து எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ மல்லி தூளாகவே நம்ம போட போகிறோம். இது வந்து ஜஸ்ட் இந்த நல்ல வாசனைக்காக தான் நம்ம வந்து முழு மல்லி போடுறோம். அதனால் இது கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கு கூட ஜீரகம், ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்ம நிலக்கடலை வேறு போடுறோம். அதனால் இது 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 4 மிளகு. அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு 4 மிளகு போட்டாச்சு. ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி வெந்தயம் வந்து ஒரு பிஞ்ச் அளவு, இந்த அளவுக்கு போடும். போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு வந்து ஹீட்லேயே ஃப்ரை ஆகிடும். இப்போது எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த ஹீட்லேயே நம்ம வந்து சும்மா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். தேவையான அளவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம்.
அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 தக்காளி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதுவும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து எண்ணெய் சூடானதுன்னா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடிச்சோன்னா வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சு நம்ம வெந்தயம் செவந்த ஒன்று இது போட்டுடலாம். நம்ம வந்து கத்திரிக்காய் தனியாக தான் ஆயில் விட்டு நம்ம அதுக்கு எடுத்து தனியாக செய்வோம். இப்போ நான் இதிலே போட்டுட்டு நான் வந்து ஒரு பாதி குக்கானோன்னு எடுத்துகிற போகிறேன். அதனால் இப்போ வெங்காயம் வந்து போட்டு ஒரு கால்வாசி வதங்கினோன்னு நம்ம அந்த கத்திரிக்காயை அதில் போட போகிறோம். இப்போ வந்து இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா போட்டு வச்ச கத்திரிக்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் போட்டுட்டு மசாலா உள்ளே போட்டிருக்கோம். அதனால் இதை அப்படியே இந்த ஆயிலில் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி வதக்கி எடுக்கலாம். அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா கத்திரிக்காய் நல்லா வதங்கிடும். இடையில நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வருது. இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சாலே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்து போகிறோம். தக்காளி பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மசாலாவை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட போகிறோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இதிலே மசாலா போட்டு செய்யும் போது கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சிரும். அதை நம்ம வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அதனால் இப்போ இதெல்லாமே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி நம்ம ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதனால் நம்ம இப்போ தேவையான குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூளில் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஆயிலே நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மசாலா இதிலே கொதிக்கிடும். நம்ம கொதித்தோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். புளி வந்து தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுருங்க. இதில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போது மசாலா நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த நிலக்கடலை, தேங்காய் அந்த மசாலா போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா குக் ஆனது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் விட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்டு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். காரம் தேவையான அளவு பார்த்துட்டு கூட இப்போல்லாம் காரம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டிங்களா? ஆமாம், இப்போ உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. உப்பு சரியாக இருக்குது. போட்டுட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா நிலக்கடலை எள்ளெல்லாம் போட்டுட்டனால
அடி பிடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி கத்திரிக்காய் வேகிறதுக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமாம், புளிக்கரைசல் ஊற்றுனா சரியாயிடும். பாருங்கள், இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் ஊற்றலாம் தேவையான அளவு. விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது மேலே வந்து நல்லெண்ணெய் நம்ம ஏற்கனவே விட்டுருக்கனால வெறும் கடலை எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை மேலே கொஞ்சம் அப்படியே ஊற்றி விட்டுருலாம். ஊற்றிட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். நமக்கு குழம்பு வந்து புளி போட்டுட்டு நல்லா எண்ணெய் மேலே விட்டுருந்தோம். இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு ஆயில் பாருங்கள் நல்லா மேலே வந்துருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணுறீங்க. ஓ, அந்த வேலையும் இருக்கா? ஃபுட் ரிவ்யூ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி புளி குழம்புல உப்பு, புளி, காரம் இது 3 வந்து பேலன்ஸ்டாக இருந்தாலே குழம்பு நல்லா வந்துருச்சு. பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யும்போது இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.